முத்துவோட சின்ன வயசு வந்து தெரிஞ்சுக்கணும், ஏன் வந்து அவர் போனார் அப்படின்ற மாதிரி. ஒரு வழியாக விஜயா வந்து பார்த்திங்கன்னா இப்போ முத்து மேலே பாசம் இல்லாமல் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, சின்ன பிள்ளை இதை விட கொடூரமாக இருந்திருப்பாங்க போல. அப்படி தான் வந்து கிளாஸ் பாக்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. மனோஜை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கெத்தாவே வளர்த்து வச்சுருந்துருக்காங்க. தான் பட்ட கஷ்டத்தை கிருஷ்ணும் படக்கூடாது, நம்ம தப்பு பண்ணப்போ நம்ம அம்மாவோ நம்ம அப்பாவோ நமக்கு வந்துட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ எதுவுமே பண்ணல, முயற்சி பண்ணல, நம்ம அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க இவன் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து கிருஷ்ண வந்து நம்ம விட்டுறக்கூடாது, ஏதாவது முயற்சி பண்ணி அவன் இந்த தப்பை வந்து தெரியாமல் தான் பண்ணிட்டான் அப்படின்றத வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிங்க. முத்துவும் மீனாவும் வந்துட்டு ரொம்பவே வந்து மெனக்கிறாங்க. மீனா வந்துட்டு கேட்பாங்க, எதுக்கு எனக்கு கிருஷ்ணுக்காண்டி இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ தான் முத்து வந்துட்டு வந்து சொல்கிறாரு, நான் பட்ட கஷ்டத்தை வந்து கிருஷ்ணன் படக்கூடாது, எங்கள் அம்மாவே எனக்கு வந்து நான் தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி வந்துட்டு கிருஷ்ணன் வந்து கஷ்டப்படக்கூடாதுக்காண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழியாக வந்து கிருஷ்ணன் வந்து தெரியாமல் தான் தப்பை பண்ணான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துவும் மீனா வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோஹிணி கேரக்டரை வந்து எப்போ தான் மாட்டி விடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தான் பையன் இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். இருந்தும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய சுயநலம், தன்னுடைய வாழ்க்கை தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்கு. அது மாதிரி வந்து ஒரு வழியாக முத்து காப்பாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி சந்தோஷமாக வந்துட்டு அண்ணாமல்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து கிருஷ்ணன் வந்து காப்பாற்றிட்டேன்ப்பா அப்படின்னு. அண்ணாமலை வந்து ஃபீல் பண்ணுறது, நான் வந்து சின்ன பிள்ளைல உனக்கு வந்து இந்த மாதிரி நான் ஆதரவாக வந்து இல்லை, நீ வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணலை அப்படின்னு வந்து நானும் இதே மாதிரி ப்ரூவ் பண்ணியிருந்தேன்னா உன் வாழ்க்கையை நீ நல்லா இருந்திருக்கும், நீ அந்த வயசில் கஷ்டப்பட்டுருக்க மாட்டே அப்படின்றத அண்ணாமலை வந்து உணர்றாரு. பித்தப்ப